ஹாய் guys, this is your chan. Welcome to Tamil Manva. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வயலேட்டோட சாப்டர் 119 to 120 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆபி டீமில் இருக்கவங்க எல்லாமே ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிக்கலான்னு அவங்கவுங்க மாஸ்டர் நோக்கி போயிருப்பாங்க. ஆனால் நம்ம சிக்கன் ஹெட் மட்டும் நம்ம ஆபிக்கு சொல்லித்தர மாட்டேன் சொல்லியிருப்பானா, கடைசியில் லீன்ட்டு கண்டுபிடிச்சிருப்பான். அந்த ப்ராசிக்யூட்டர் தான் ஆபிக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு ப்ராசிக்யூட்டர் கொள்ற கால் அனுப்பியிருப்பான். அந்த டைம் அப்போ நம்ம சிக்கன் ஹெட் வந்து ப்ராசிக்யூட்டர் ப்ளஸ் நம்ம ஆபியை காப்பாற்றிட்டு ஆபியை வந்து அவங்களோட சிசியனா ஏற்றுப்பான். இப்போ இதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வில்லாவை தான் காட்டுவாங்க. அந்த வில்லாக்குள்ளே தான் மினிஸ்டர் வாங்கிருப்பான். அவன்ட்டு இந்த ப்ராசிக்யூட்டர் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பான். யார் உன்னை அட்டாக் பண்ணுன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த ப்ராசிக்யூட்டர் சொல்லுவான், ஏன் எல்லாத்துக்குமே தெரியுமே, லீ தான் பண்ணியிருப்பா, வேறு யார் பண்ணியிருப்பான் அட்டாக்கு. சரி, அந்த பசங்களாம் என்ன நாங்கள் அட்டாக் பண்ண பசங்களாம் கேட்பாங்களா, அதெல்லாம் போலீஸ்ட்டு நான் பிடிச்சி கொடுத்துட்டேன், அதுக்கு மினிஸ்டர்ன்ட்டு உனக்கு தான் அடிபட்டுச்சான்னு கேட்பான். இவன் அது ஒன்றும் இல்லை, ஆனால் லீ கண்டுபிடிச்சிட்டா நம்ம தான் ஆபிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தோன்னு. அதுக்கு அந்த ப்ராசிக்யூட்டர் கேட்பா, ஆபி நீங்களும் பிளான் போட்டீங்களே, நீ எத்தனை நாள் இருக்குன்னு கேட்பானா. அதுக்கு மினிஸ்டர் சொல்லுவான், அதுக்கு நீ 87 days இருக்கு. ஆனால் 87 days வரையும் நீ தலைமறைவாக இருக்கிறதா நல்லது. நான் அடி பேசி வச்சுட்டேன் ஒரு இடத்துல, நீ போய் அங்கே போய் ஐடானா மட்டும் சரி, 87 daysக்கு அப்புறம் 2 பேரும் மீட் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராசிக்யூட்டர் ஒத்துக்க மாட்டா. நான் போக விருப்பப்படல, அவனுக்கு பயந்துட்டு நீ போக சொல்றீங்களா. மினிஸ்டர் என்ன சொல்லுவான் பார்த்தீங்கன்னா, நான் இப்போதான் ஜூனை இழந்தேன், திரும்ப ஒன்னு இழக்க நான் விருப்பப்படல, நான் சொல்றது கேளு, போய் அங்க எத்தனை ஸ்பாட்ல ஐடாயிக்கோ, அது ஒரு டெம்பிள் தான், யாரும் அங்கெல்லாம் வரமாட்டாங்க, உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தான் இருக்கும், ஏதாச்சும் உதவினா மட்டும் அவனை கூப்பிட்ற, அப்போ மட்டும் நீ வா, புரியுதா அப்படின்னு சொல்லுவான். இந்த லேடி ஒத்துக்குவா, சரி நான் போறேன், ஆனா 87 daysக்கு அப்புறம் நான் திரும்பி வருவேன். இப்போதான் கைஸ் ரிவீல் பண்ணுவாங்க, இந்த லேடி தான் மினிஸ்டர் வாங்கோட புள்ள. இப்போ வந்து அங்கிருந்து சீனை கட் பண்ணா நம்ம ஆபியை தான் காட்டுவாங்க. ஆபின்ட்டு சிக்கன் ஹெட் பேசுவான், மாஸ்டர் இனி 85 daysக்குள்ள நான் டெக்னிக் ஃபுல்லா கத்துக்கணும். அது சிக்கன் சொல்லுவான், பரவாயில்ல டைம் ஃப்ரேம்ல வச்சு வந்துக்கிற, ஆனா பாத்துக்கோ ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்தனா டிசிப்ளினும் ரொம்ப முக்கியம். நீ நிறைய ஃபைட்டிங் வீடியோ பார்த்து என் டெக்னிக்கெல்லாம் காப்பி பண்ணியிருப்ப, ஆனா எதுவுமே உனக்கு சூட்டபுளான டெக்னிக்கே கிடையாது. அதுக்கு ஆபின்ட்டு, மாஸ்டர் எனக்கு புரியல என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பானா. அதுக்கு சிக்கன் ஹெட் சொல்லுவான், நான் அந்த வீடியோ போட்டதெல்லாம் ஒரு ஆவரேஜ் ஹைட்டும் ஆவரேஜ் வெயிட் இருக்க பர்சனுக்கு தான் போட்டேன். ஆனா எப்படியோ அந்த டெக்னிக்கெல்லாம் நீ மாஸ்டர் பண்ணிட்ட, உன் உடம்புக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கும், அதை வந்து நீ மாஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு போனா. அதுக்கு சரி ஆபின்ட்டு, சரிங்க மாஸ்டர் அதெல்லாம் ஓகே, ஆனால் நம்ம இங்கேயா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், அந்த பப்ளிக் பார்க்லையே, அங்கே நிறைய பேர் வருவாங்களே, ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா சொல்லி கேட்பானா. கரெக்டான டைம் அப்போ ஜாக்சனோட அம்மா வருவாங்க வாட்டர் கேன் தூக்கிட்டு. நம்ம கோயோட அப்பாவை பார்த்துட்டு, என்ன இன்னைக்கு லேட்டாக எக்ஸசைஸ் பண்ண வந்துக்கிறீங்க, நீங்கள் ரீசெண்டாக சொல்லி தந்தீங்களே அந்த மூச்சு பயிற்சி, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு எனக்கு, அது பண்ண பின்னாடி எனக்கு வெயிட்டே கொஞ்சம் மாதிரி ஃபீல் ஆகுது தெரியுமா அப்படி பேசிட்டு போனா. அதுக்கு சிக்கன் ஹெட்ன்ட்டு, அப்படி ரொம்ப சந்தோஷங்க, இப்போ அந்த ப்ராப்ளம்லாம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் நல்லா விசாரிச்சுட்டு இருப்பாங்க. கையில் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஆபி அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பான், மாஸ்டர் அவ்வளோ கேஷுவலாக எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க, உண்மையாலுமே இங்கே ட்ரைனிங் தான் நான் வந்தேனா அப்படின்ட்டு சிக்கனுக்கு சொல்லுவான் ஆபியை பார்த்து. ஆபி என்னை ஃபேஸோட குத்து அப்படி சொல்லுவானா. ஆபி பார்ப்பான், மாஸ்டர் நீங்கள் எந்த கார்டுமே இல்லை என்னை குத்த சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பானா. அதுக்கு சிக்கனே சொல்லுவான், நீ தான் பாக்ஸிங்லாம் பழகினல்ல, உன் ஸ்கில்ஸை நான் பார்க்கணும், நீ பஞ்ச் போக நான் செக் பண்ணணும் சொல்லுவானா. ஆபியும் சரி மாஸ்டர் சரி குத்த போவான். சிக்கன் கையை கட்டி தான் நின்று இருப்பான் டைமு. ஆபி பஞ்ச் பண்ணுவான், அந்த சவுண்டை கேட்டு எல்லாம் திரும்பி பார்ப்பான், என்னடா சவுண்டு அதுன்னு. கை திரும்பி பார்த்தா ஆபி தான் கீழே கிடப்பான். சிக்கன் அப்படி கல்லுமாய் நிற்பான். கல்லுமாய் நின்று சொல்லுவான், ஆபி இதே மாதிரி 3000 டைம் நீ என்னை பஞ்ச் பண்ற ஓகேவான்னு கேட்பானா. ஆபி பாஸ் ஆக்காது வந்து 3000 டைம்ஸா. மாஸ்டர் நான் ஒன்றும் கிம் கிடையாது மாஸ்டர், அவன் தான் பாக்ஸிங் அப்போ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவான், நான் 3000 டைம்ஸ் பண்ணால் என்ன ஆகுது, இன்னைக்கு நாளே போயிருமே மாஸ்டர் சொல்லிட்டுப்பானா. அது சிக்கனர் சொல்லுவான், நீ மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாட்டி இன்னைக்கே நீ கிளம்பிக்கலாம், என் டீச்சிங் இப்படிதான் இருக்கும் புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆபி அதுக்குன்ட்டு, சாரி மாஸ்டர் நான் செய்கிறேன் தப்பா நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவான். இப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணால் நம்ம ஆனதான் காட்டுவாங்க. இன்னைக்கு டே 45 ஆன்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ அவன் கோச் சொல்லுவான், ஆன் போதும் இதுக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், இன்னைக்கு நாள் முடிச்சுக்கலாம். அதுக்கு ஆன் ஒத்துக்க மாட்டான், இருங்க கோச் இன்னைக்கு கொஞ்ச நேரம்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவானா. அதுக்கு அவன் கோச் சொல்லுவான், இல்லை நீ அவ்வளோதான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் டங்ஸிங்க்கு ஜெயிக்க முடியாதா, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது, நானும் ஒரு மாசமா பார்த்துட்டு உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி, நீ நல்ல ஃபைட்டர் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், உனக்கு டேலண்ட்டும் இருக்கு, ஆனால் ஒரு ஸ்கில்லும் டேலண்ட்டும் மட்டும் பத்தாரு ஒரு ஜீனியஸை ஜெயிக்கிறதுக்கு. அவன் பாக்ஸிங் ப்ராடஜி, நீ பாக்ஸிங் ஜீனியஸை ஜெயிக்கணும்னா நீ ஒரு ஜீனியஸா இருந்தால் மட்டும் ஜெயிக்க முடியும் ஆன், அதை விட்டு நீ அவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் நீ ஒரு ஜீனியஸா வர முடியாது. அதுக்கு ஆன் ரிப்ளை பண்ணுவான், நீங்க இப்படி சொல்லதான் மாஸ்டர் எனக்குன்ட்டு இன்னி ப்ராக்டிஸ் பண்ணி அவனை தோக்கடிக்கணும்னு சொல்லி வெளியே வருது. ஏன் மாஸ்டர் நீங்க தானே சொன்னீங்க பாக்ஸிங்ல ஜீனியஸே கிடையாதுன்னு, மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பானா. மாஸ்டர் சிரிக்க ஆரம்பிச்சிருவான், உன்னை திருத்தவே முடியாத ஆன்,
நீ உண்மையாலுமே பாக்ஸிங்ல ஃப்ரீக் தான், போய் இனி 3 hours பங்கர் ப்ராக்டிஸ் பண்ணு சொல்லி அனுப்பி விட்டுருவான். இப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணா நம்ம டோஜோ தான் கட்டுவாங்க, டைவுண்டோ டோஜோவை. நம்ம டைவான்ட்டு ஒரு ஸ்பின்னிங் கிக் அடிப்பான், அடிக்கிறதுல அந்த பேக்கே கிழிஞ்சிரும். கடைசியில் டைவான்ட்டு அவங்க அப்பனை பார்த்து கேட்பான், இங்கே காத்தாக்கான காணோன்னு. அதுக்கு டைவான் அப்பன்ட்டு சொல்லுவான், இல்லை அவனுக்கு வேற ப்ராக்டிஸ் பண்ணி தந்துக்கிறேன், நீ ஃப்ரீயா விடு, நீ இது ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி சொல்லுவானா. இப்போ காத்தாக்கான தான் காட்டுவாங்க. காத்தாக்கான மனம் ஃபாரஸ்ட்ல ஓடுவான், பார்த்தா அவன் கை காலெல்லாம் ஒரே பிளட்டா இருக்கும். சரியான ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான், அந்த ஃபாரஸ்ட்லேயே உட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். இவன் ப்ளீடிங் ஆகிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். பட் அது ஒரு எக்ஸைட்டிங் ஆயிருப்பான், அதுல சந்தோஷப்பட்டுருக்கான் அவன். இப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணா அந்த டெம்பிள் தான் காட்டுவாங்க. அந்த டெம்பிள்குள்ள இருந்துட்டு இந்த ப்ராசிக்யூட்டிவ் வெளியே கிளம்பி போவா. அப்படின்ட்டு ப்ரீஸ்ட் கேட்பான், எங்க போற? சரி கேட்டோன்னே சும்மா இல்லாம தம் பாக்கெட் இருந்துச்சு வாங்க போறேன்னு சொல்லுவானா. அவன் கடுப்பாயிருவான் ப்ரீஸ்ட். இதெல்லாம் மிகப்பெரிய பாவம், அந்த பாவ செயலாம் பண்ணாத, நீ ஒழுங்கா புத்தரை ப்ரே பண்ணு அப்படி சொல்லிட்டுப்பா. ஆனா எதுவும் கண்டுக்க மாட்டேன், பாட்டு கார் எடுத்து கிளம்பிடுவா. இனி 10 நாள் தான் இருக்கு, நான் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு என் டீமுக்கு சப்போர்ட் பண்ண போறேன் சொல்லி இவ பிளானிங்ல போயிட்டு இருப்பா. அப்ப அந்த டைம் கார்ல இருந்து ஒரு போன் அடிக்கும். இவ யாரா எனக்கு போன் பண்ண போறா சரி போன் எடுத்து பார்ப்பானா. போன் எடுத்து பார்த்தா லீ தான் பேசுவான். லீ சொல்லுவான், ஃபைனலா அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேனே அப்படி சொல்லுவானா. இவ காரு பக்கத்துல ஒரு பைக் நிப்பாட்டி இருப்பாங்க. அவன் உள்ள இருந்து பாம்பு காருக்குள்ள தூக்கி வச்சுட்டு அவன் பாட்டு போயிடுவான். இவ பிளாஸ்ட் ஆயிருக்கும், ஜஸ்ட் மிஸ்ல கார்ல இருந்து தப்பிச்சிருப்பா. பட் ஸ்டில் பிளாஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியா இருந்திருக்கும். இவ அரை மயக்கத்துல சாவு நிலைமையில இருக்கும்போது கூட நம்ம ஜூன் கூட இவ எப்படி பழகுனா, ஜூன் இவ எப்படி லவ் பண்ணா சொல்லி நினைச்சு பாப்பா. ஃபர்ஸ்ட் டைம் ஜூன்கிட்ட தோத்துருப்பால ப்ராசிக்யூட் பண்ணி, வெளியே உட்காந்து தம் அடிக்கும் போது ஜூனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருப்பா. அன்னைக்கு நைட்டே பார்ல போய் சரியான சரக்கு அடிச்சிருப்பா அவ. கடைசியில பார்த்தா ஜூனோட பெட்ரூம்ல தான் கிடப்பா அவ. அடுத்த நாள் கண் முடிச்சு பார்த்தா இவளுக்கு சரியான கடுப்பாயிரும். டேய் நீ சும்மாவே உன்னை விட மாட்டேன்டா சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு கொல்ல பாப்பா ஜூனை. அவ வலிக்கு வேற வந்துருவாள ஜூன் மேலேயே திரும்பவும். ஜூன்ட்டு என்னம்மா நைட்டா போதையில ஏதோ பண்ணிட்டேன்னு வச்சா இப்போ காலையிலேயே இருக்க அவசியம் கிண்டல் பண்ணுவா ஜூனு. கையில கடுப்பாய் 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டு டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சரி இனிமேல் தண்ணி அடிக்கக்கூடாதா சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பா. அதுக்கு ஜூன் சொல்லுவான், நான் யார்ட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன், சாப்பிடுங்க சொல்லிட்டு இவன் சமைச்சு இருப்பான். அந்த ஃபுட்டை சாப்பிட்டு அவன் இம்ப்ரெஸ் ஆயிடுவான். பரவாயில்ல நல்லா சமைக்கிறீ நீ அப்படி சொல்லிட்டு இப்பதான்ட்டு நம்ம ஜூனுக்கு அட்வைஸ் பண்ணிப்பா, நீ ஹோட்டல் திறக்கணும்னு சொல்லிட்டு. திரும்ப நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே மீட் பண்ணிட்டு வழக்கு போதான் போயிட்டு கேம் பார்க்ல கேம் விளையாடுவாங்க. கையில் கேம்லிங் ஹவுஸ் போய் பெட் கட்டி விளையாடுவாங்க. கை நல்லா சரக்கு போட்டு நைட்டு சேட்டை பண்ணிட்டு அப்படியே டேஸ் எல்லாம் பாஸ் ஆகும். கையில் ஒரு நாள்ட்டு ஜூன்ட்டு கூப்பிடுவான். அந்த ப்ராசிக்யூட்டை கூப்பிட்டு உடனே இங்கே வர முடியுமா, அவனுக்காக சர்ப்ரைஸ் வச்சுக்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவான் ஜூனு. அவளும் சரி நான் வரேன் சொல்லிட்டு போவாளா. கையில் பார்த்தீங்கன்னா ஜூன்ட்டு இவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணும்போது ஒரு கேக் ரெடி பண்ணியிருப்பான். 1 year ஆனிவர்சரி மை லவ்னு எழுதியிருப்பான கேக்ல. இதை பாட்டும் அவளுக்கே ஷாக்கிங்கா இருக்கும். கடைசியிலன்ட்டு தம் பற்ற வைப்பா வழக்கு போல. அப்படின்ட்டு ஜூன் தடுத்துருவான், தம் அடிக்காத, நீ ரொம்ப லாங்காகவும் அதிக நாளும் உயிர் வாழணும் ஹெல்த்தியா, ஸோ இந்த மாதிரி தம் அடிக்க நிப்பாட்டு, அப்கோர்ஸ் நீ என் கூட தானே வாழணும் 9 வருஷம் அப்படி சொல்லி சிரிப்பானா. அப்போ கரெக்டாக ஃபோனுக்கு ஒரு கால் வரும். யான்னு பார்த்தா அவங்க அப்பன் தான் கால் பண்ணியிருப்பான் மினிஸ்டரு. அவன் ஃபோன் பண்ணி பேசுவான், எங்கே இருக்கேன்னு கேட்டோன்னே இவன் சொல்லுவான், என் பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கேன்னு சொல்லிட்டோன்னே, யாரும் உன் பாய் ஃப்ரெண்டு ஜூனா அப்படி சொல்லிட்டு ஷாக் ஆயிடுவா. அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுவானா, அந்த ஜூன் பையலை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும், அவன் ஜப்பான்காரன், அவன் எக்ஸ் யக்குசா. அது மட்டும் கிடையாது, அவன் மினிஸ்டர் டைசன் கூட ஒன்று கூடி என்னையும் உன்னையும் அழிக்க பார்க்கறான், நம்ம சொத்துக்காக தான் உன் கூட காதல் பண்ற மாதிரி நடிக்கிறான் புரியுதா சொல்லுவானா. இதை கேட்டோம் எனக்கு சரியான கடுப்பாயிரும். நம்ம பையன் வேற இம்ப்ரெஸ் பண்ணும் சரி கேக்கு விக்கிமோ ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பானா. அவ திரும்பி சொப்பு நம்ம ஜூனு கண்ணத்தோடு அடிக்க ஆரம்பிச்சிருவா. அடிச்சுட்டு சொல்லுவான், நீ என்னை ஏமாத்திட்ட, நீ மினிஸ்டர் டைசன் கீழே தானே வேலை செய்யற, உண்மையை சொல்லு, நீ என்னை ஏமாத்திட்டல சொல்லிட்டு அழுதுட்டு அங்கிருந்து போயிடுவா. இப்போ அங்கிருந்து சீன் கட் பண்ணா மினிஸ்டர் தான் கட்டுவாங்க வாங்க. அவன் உட்காந்துட்டு இருப்பான். பார்த்தா நம்ம ஜூன் தான் அவனை பார்க்கறதுக்கு நேரம் வந்திருப்பான். அப்போ ஜூன் வந்துட்டோன்னு சொல்லுவான், நீங்க மினிஸ்டர் டைசன் தொழில் தேரவனை வந்து எங்க கேங்ல லீன் ஒருத்தருக்கான், அவனுக்கு கீழே தான் அவன் வேலை செய்யறான், நான் அவனுக்கு வேலை செய்யல. இந்த லீன் சொல்றவன் வந்து எங்க கம்பெனி அண்டர் கிரவுண்ட் வேலையெல்லாம் செய்வான். இல்ல உங்களுக்கு வந்து மினிஸ்டர் டைசனை கொல்லணும்னு வச்சிங்களா, என்னை யூஸ் பண்ணி அவனை கொண்டுக்கோங்க, ஆனா என் வாழ்க்கையில வந்து தேவையில்லாம விளையாண்டுக்காதீங்க சொல்லுவானா. இதை கேட்டும் மினிஸ்டர் வாங்க கோவம் வந்துடும். உன் வாழ்க்கை என்ற நான் விளையாட சொல்லிட்டு இருக்கேன், நீலாம் எனக்கு ஆளே கிடையாது, என்ன எப்படி பேசுறதே தப்பு புரியுதா, உன் நிலைமை என்ன தெரிஞ்சு இருந்துக்கோ அப்படி லைட்டா பயமுறுத்துவான் மினிஸ்டர் நம்ம ஜூனை. அது ஜூன் எந்திரிச்சு சொல்லுவான், நான் மட்டும் இன்னைக்கு உங்களை மீட் பண்ண சொல்லிட்டு மினிஸ்டர் டைசன்ட்ட சொன்னா கண்டிப்பா அவர் ரிவர்ஸ் ஆக்ஷன் எடுக்காம இருக்க மாட்டாரு அப்படி சொல்லி லைட்டா த்ரெட்டன் பண்ணுவான். அவன் கடுப்பாயிடும் அந்த மினிஸ்டரு. திரும்ப ஜூனே சொல்லுவான், நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் உங்க பொண்ணு உண்மையா லவ் பண்றேன், உங்களுக்கு மினிஸ்டர் டைசன் வேண்டானா கண்டிப்பா உங்களுக்காக நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், எனக்கு வந்து லீயும் மிஸ்டர் டைசன் முக்கியம் கிடையாது. செகண்ட் திங், நான் உங்க பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன் புரியுதா,
இவங்க போய் இப்படி கான்வர்சேஷன் நடந்திருக்கும். அப்போதான் தேவையில்லாமல் ஆபி உள்ள வந்து ஜூனுன்ட்டு பிரச்சனையில் மாட்டி விட்டுருப்பா அப்படி. அப்போ ஆபின்ட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருப்பாங்க ஜூனுக்கு அகேன்ஸ்டா அந்த டைம் அப்போ ஜூனுன்ட்டு ஃபோன் பண்ணியிருப்பான், அந்த மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான், பையன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டான், இவனுக்கு அகேன்ஸ்ட் எல்லாம் போகாதீங்க, இவனும் என்ன மாதிரி தான் லீக் அகேன்ஸ்டாக தான் போகிறான், பட் வேற பாத்தில் போகிறான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ அங்கே ஃப்ளாஷ்பேக் அப்படியே கட்டாயி ப்ரெசண்ட்டை காட்டுவாங்க. ப்ரெசர்லன்ட்டு உயிர் போராடிட்டு இருப்பான் அந்த ப்ராசிக்யூட்டரு. சாகும்போது கூட நினச்சி பார்ப்பா, ஜூன் ஐ லவ் யூ சொல்லிட்டு செத்து போயிடுவா. கையில் இவளுக்கும் விளக்கேற்றி வச்சுட்டு ஃபோட்டோ போட்டுருவாங்க, ஃப்ரேம் அடிச்சு விட்டுருவாங்க. மினிஸ்டர் வாங்க தான் ரொம்ப சோகமாக வந்திருப்பான், ஏன்னா செத்துற அவன் பிள்ளையாச்சு. இப்போ ஃபோன் கால் கான்வர்சேஷன் தான் காட்டுவாங்க. நான் வான் கோயிலுன்ட்டு ஆபிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவா, இந்த மாதிரி கேள்விப்பட்டியா, அந்த ப்ராசிக்யூட்டிவ் லேடிஸ் பாவம் செத்துட்டா அப்படி சொல்லுவானா. இதை கேட்டோம் ஆபிக்கு ஷாக்கிங்காக இருக்கும். நான் கேள்விப்பட்டேன், ஆனால் உண்மையாக கூட நினச்சேன். சரி நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், கரெக்டான டைம் அப்போ எல்லாம் மீட் பண்ணலாம் சொல்லுவான். இந்த பேனல் தான் ஆபியை காட்டுவாங்க. பார்க்கறதுக்கே மிருகத்தனமாக இருப்பான். இப்போதான் ஆபிக்கு மசில்ஸ்லாம் கெயின் ஆகி பார்க்க சூப்பராக இருப்பான். என்ன டைம் C1 வீடியோ வாங்கிட்டு